வசந்தா ஓடாத, இரு நான் வரேன். வசந்தா, ஐயோ மூக்கு தெரிச்சா? வசந்தா கல்யா குத்துற நீ, உன்னை என்ன பண்ற பாரு. என்ன வசந்தா, ஸ்கூலுக்கு வரலையா? ஏன் அழற? என் வசந்தா மேல கை வைக்கிற இறக்கையா? ஏண்டா? வசந்தா என் அக்கா மக, நான் கட்டிக்க போற முறை பொண்ணு. அவன் மேல கைய வச்சா பொண்ணு போடும் பொண்ணு. இறக்கையா? முடியாதுடா. முடியாதா? பின்ன அவன் அக்கா பொண்ணு மேல கை வச்சான், அதான் அடிச்சான். உங்க அக்கா பொண்ணு மேல கை வச்சா அடிச்சிருவியா? அவன் என்ன பொண்டாட்டியா? நீ அவளுக்கு தாலியா கட்டியிருக்க? ஓஹோ, தாலி கட்டினாதான் நீ ஒத்துக்குவியா? ஐயோ, கோயிலுக்கு வாயா. கோயிலுக்கு வாயாவா? கழுத்தை நீட்டு, குனி. நிறுத்துடா. இதையும் விளையாட்டு நினைச்சுக்கிட்டியா? பின்னக்கா, இவர்தான் சொன்னாரு தாலி கட்டினாதான் என் அக்கா பொண்ணு நேத்துக்கு வரான். இவர்தான் புத்தி இல்லாம சொன்னாருன்னா நீங்க தாலி கட்டிடுறதா? இதுல என்னக்கா தப்பு? எப்ப இருந்தாலும் வசந்தா நான் தானே கட்டிக்க போறேன். அது சரிப்பா, உனக்கு இவதான், இவளுக்கு நீதான். இதை யாராலுமே மாத்த முடியாது. ஆனா அது எப்ப நடக்கணுமோ அப்ப நானே நடத்தி வைக்கிறேன். இப்ப இதை எடுத்துடலாம். மாமங்கார வந்திருக்கல, எந்திரிச்சு சோறு போடு. என்ன பெருசா மிரட்டுற? நான் மிரட்டாம உன்னை யார் மிரட்டுவான்? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன குறைச்சல்? உனக்கு என்ன குறைச்சல்னு சொல்லு. எதிரேட்டு குண்டு கணேசு இருக்கானே, அவங்க அக்கா பொண்ணுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கறேன் தெரியுமா? நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்க? உனக்கு என்ன வேணும் சொல்லு. மாமா மாமா, எனக்கு ஒரே ஒரு பட்டு பாவாடை வாங்கிட்டா மாமா. அவ்வளவுதானே? இதோ வரேன். டேய், சாப்பிட நேரத்துல எங்கடா போற? வந்து சொல்றேன். ஏண்டி, உன் மாமா என்னமோ ரொம்ப கோச்சுக்கிட்டு போறா? ஒரு பட்டு பாவாடை கேட்டேமா, வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போச்சு. அவங்கிட்ட ஏண்டி பட்டு பாவாடை கேக்குற? அவன் எப்படி வாங்கி கொடுப்பான்? அவன் என்ன சம்பாதிக்கிறானா? காலையில போனவன் இன்னும் வரலையே, எங்க போனானே தெரியலையே. வசந்தா, பட்டு பாவாடை கேட்டல, இந்தா. டேய் விஜய், உனக்கு ஏன் எவ்வளவு பணம்? எங்கடா போய் வேலை செஞ்ச? அதெல்லாம் எதுக்குக்கா? என் வசந்தா கேட்டுட்டா நான் வாங்கி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். Come in. தம்பி. அக்கா, நீ? உயிரோட தான் இருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாமோ தேடணும். கடைசியில ஒரு கேம்பல போய் கேட்டோம். அங்க நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்தவன் தான். ஆனா கடவுள் என்ன உயிரோட கொண்டு வந்துட்டானே, இது என் தப்பு இல்லக்கா. யாரோ சொன்னதை நம்பி வாழ வேண்டிய வயசுல என் பொண்ணு தாலி அறுத்துட்டா. எல்லா தாய்க்கும் இருக்கிற பேராசை, தான் மகளுக்கு மறுபடியும் வாழ்வு கிடைக்காதங்கிற ஏக்கம், எப்படியும் வாழ வைக்கணுங்கிற வெறி. அந்த சமயத்துல விதவையா இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு நான் வாழ கொடுக்கிறேன்னு வந்தது ஒரு தெய்வம். நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். தம்பி, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லப்பா. உங்களை நான் தப்பு சொல்லலக்கா. வசந்தா நல்லபடியா வாழ்ந்தா சரி. அப்படி நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா நீ
இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. அக்கா, செத்து பொழைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறதே வசந்தாவை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்திருவேங்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கையில தான் ஊர் ஊரா பாடி அவளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி அவளை பார்த்தேன். அவளோட வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. ஒரு ஓரமா நின்னு அவ பார்வையில படாம அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த உரிமையை மட்டும் பறிச்சிடாதக்கா, பறிச்சிடாத. விஜய், அவன் 3வது மனுஷன். அவன்கிட்ட என்னால எதையும் கேட்க முடியாதுப்பா. நீ என் கூட பிறந்த தம்பி, அந்த உரிமையில கேட்கிற. தயவு செய்து இங்கிருந்து போயிடுப்பா. அதை விட இந்த உலகத்தை விட்டே போயிடணும் சொல்லுக்கா. தம்பி, அக்கா, வசந்தா நல்லபடியா வாழட்டும். நான் ஒரு வேலியா நின்னு எட்ட இருந்தே வாழ்ந்துட்டு போயிடுறேன். வேலி மேல பூ பட்டாலும் பூ மேல வேலி பட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா? அவ உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. அக்கா, சுடுகாட்டுக்கு போன பணம் திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அது உயிரோட திரும்பி வந்தாலும் குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொன்னா, நான் ஒரு நடமாடிக்கிட்டு இருக்க பணம். இந்த பணத்தால வசந்தாவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு தீங்கு வராது. என்ன நம்புங்க. விஜய், உங்ககிட்ட உத்தரவாதம் கேட்டு நான் இங்க வரல. இப்ப இந்த ஊரை விட்டு போக போறியா இல்லையா? அக்கா, புரியுதுடா, நீ எவ்வளவு சுயநலக்காரன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய தவிர அந்த பொண்ணோட நிலைமையே மறந்துட்டேன். ஒருத்தன் இறந்துட்டான்னு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டினான். இறந்தவன் இப்ப உயிரோட வந்துட்டான். தாலி கட்டினவங்க 2 பேரு தவிக்கிறது ஒரு பொண்ணோட மனசு. இதை நீ புரிஞ்சுக்கலன்னா உன்னை எப்படிடா என் தம்பின்னு சொல்லிக்க முடியும்? உன்னை ஒரு மனுஷன் கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நீ இங்கே இருந்து அவளுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போயிடுடா, போடா. ஹலோ மிஸ்டர் விஜய், அன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸ். என்ன உங்களை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது? ஏன் சார் அழறீங்க? நான் அழுதா என்ன, நான் சிரிச்சா என்ன, நான் அழுதா என்ன சிரிச்சா என்ன எல்லாம் ஒண்ணுதான். அட ஆனது ஆச்சு போனது போச்சு குருட கண்ணுதான் வாழ்வே குருட கண்ணுதான். நான் அழுதா என்ன சிரிச்சா என்ன எல்லாம் ஒண்ணுதான். அட ஆனது ஆச்சு போனது போச்சு குருட கண்ணுதான் வாழ்வே குருட கண்ணுதான். பொண்டாட்டியா இல்ல புள்ள குட்டியா, அட போடா நான் ஒரு தனி கட்ட. ஒரு பொண்டாட்டியா இல்ல புள்ள குட்டியா, அட போடா நான் ஒரு தனி கட்ட. சாமி பொல்லாதவன் புத்தி இல்லாதவன், சாமி பொல்லாதவன் புத்தி இல்லாதவன், அவ போட்டா எனக்கு ஒரு கால் கட்ட. அப்ப குடியும் குடித்தனமும் இருந்தது எனக்கு, குடி மட்டும் இருக்கட்டும் குடித்தனம் எதுக்கு. அப்ப உறவும் உரிமைகளும் இருந்தது எனக்கு, உரிமைகள் இழந்த பின் உறவுகள் எதுக்கு. நான் கல்யாணம் பண்ணியும்
சந்நியாசி என்ன காரணம் தெரியல என் ராசி நான் கல்யாணம் பண்ணியும் சந்நியாசி என்ன காரணம் தெரியல என் ராசி என்ன காரணம் தெரியல என் ராசி நான் அழுதா என்ன சிரிச்சா என்ன எல்லாம் ஒண்ணுதான் ஆனது ஆச்சு போனது போச்சு குருடு கண்ணுரா வாழ்வே குருடு கண்ணுரா வாழ்நாள் வரை தினம் தீர்த்த யாத்திரை சொல்ல போனான் ஒரு வேதாந்தி இனி வாழ்நாள் வரை தினம் தீர்த்த யாத்திரை சொல்ல போனான் ஒரு வேதாந்தி என் கையோடுதா மது கிண்ணம் ஒன்றுதா என் கையோடுதா மது கிண்ணம் ஒன்றுதா இதில் பார்த்தே எனக்கு ஒரு மனசாந்தி எந்த கவிஞன் கலைஞனுக்கும் கவலைகள் இருக்கும் மயக்கத்தில் விழுந்ததும் அமைதியும் பிறக்கும் அந்த தலையில் எழுதை வைத்த விதிப்படி நடக்கும் நடப்பது நடக்கட்டும் அதில் என்ன வருத்தம் நான் சங்கீதம் பாடுறே எதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக நான் சங்கீதம் பாடுறே எதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக நான் அழுதா என்ன சிரிச்சா என்ன அட ஆனது ஆச்சு போனது போச்சு குருட கண்ணுதா குருட கண்ணுதா என்ன இது? நான் அச்சுப்பிழை இல்லாம எழுதின ஒரே லெட்டர், லவ் லெட்டர். ஏன் என்கிட்ட நீட்டுற? உன்கிட்ட நீட்டாம வேற யாருகிட்ட நீட்ட போறேன்? நான் ரொம்ப நீட் போலாம். காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான், இதுல என்ன தப்பு? இத நீ வாங்க மறுத்தீன்னா நான் மருத்துவமனையில சேர்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். போய் சேர்றதானே? இது சாதாரண பைத்தியம் இல்ல, காதல் பைத்தியம். உன்னையே பிராண்டுவேன். என்ன இது? என்னையே பிராண்டு வேண்டாம்? சொரி நாயா இருப்பானா? எவ்வளவு பெரிய தேங்கா யாருதோ? உனக்கு என்னாச்சு? என் இதயத்தை இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், படிக்கட்டுமா? படி படி. நீயே என் மயில், நீ பாடினாலோ குயில், உன் இதயமே ஜெயில். உனக்கு பிடிச்ச படம் கிழக்கே போகும் ரயில், ஐயா 10ஆம் கிளாஸ் ஃபெயில். வெளியில அடிக்குது வெயில், உன் மூளைக்கு போடுற செய்யில் அரைச்சிப்பா. ராமாதேவி, நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து செத்து போயிருவேன். விழறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்பா. அதனாலதாங்க இங்க வந்திருக்கேன். என்னது? ஆழமான மனசுன்னு சொன்னேன். வளராம போய் வேலையை கவனிப்பா. தேங்காய் உடைச்ச வெளியில வரைச்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துற. போடா தேங்காய் பொறுக்கி, என் விஷயத்துல தலையிட்ட உன்னை கடிச்சு குதறிடுவேன். கார்பரேஷன் சொல்லி மாட்டி விட்டுருவேன். கடிச்சு குதறவியா? எடுவும் வாழை. வாத்தியார் மாதிரி சண்டை போடுறானா என்னமோ சாம்பார் மாதிரி போஸ்ட் தரியே. என்னங்கப்பா அது? என்ன கலாட்டா? சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது குத்திட்டா சார். நீ சும்மாடா, நான் சொல்றேன். சார் நீங்களே நியாயம் சொல்லுங்க. தீஞ்சு போன ஊத்தப்ப மாதிரி இருக்கா இவனுக்கு. என்னத்துக்கு சார் காதல்? நீ மட்டும் ரொம்ப அழகா நினைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு மாதிரியா. சப்பாத்தி தின்னா சக்தி வரும், ஊத்தப்ப தின்னா வாயுதா வரும். கமன ராணி சார், இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் கூட தான் வாங்கியிருக்கேன். சுமார் ராணி மேடம், இவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏண்டா இவனை கட்டிக்கிட்டு நாளைக்கு நீ ரோட்ல போறேன்னு வச்சுக்க, நாளை ரவுடிங்க வந்தா உன்னால என்னடா பண்ண முடியும்? என்னால முடியாட்டாலும் 4 பேரை வச்சாது உதப்பண்டா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏய், வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சா 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பாடப்படுத்துவீங்க. உங்க 2 பேரும் வேலையில இருந்து தூக்கிறேன். சார் நான் வேலையை விட்டு போக தயார் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், சேர்ந்து போடுறோம். சார் என்ன கட்டி கொடுத்துருங்க சார். முடியவே முடியாது சார். எங்க 2 பேரும் தான் சார் ஜோடி பொருத்தம். பாருங்க சார். சார் எங்க 2 பேரும் தான் சார் மனசு பொருத்தம். பாருங்க சார். ராமா, என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை பூரா சட்னி ப்ராப்ளமே இருக்காது. இன்னும் ஒரு தேங்காயை கொண்டுருவேன். அது என்ன வேங்க? சும்மா இவங்களே கேட்டலாம். ஏமா இவங்க 2 பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்கு? யார கல்யாணம் பண்ணி போற? சார், இவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கல. அப்பா சொல்ல விட்டுனா ராமா இப்படி சொல்லிட்டேன். பின்ன சார், இவரை கட்டிக்கிட்டா அவரால தொந்தரவு வரும், அவரை கட்டிக்கிட்டா இவரால தொந்தரவு வரும். இப்படி காலம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சாவறதை விட விஷத்தை குடிச்சு ஒரே அடியா செத்துறேன்.
வெரி குட், நல்ல முடிவுக்கு வந்த. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வீட்டுல எலித்தொல்லை தாங்க முடியாம இந்த விஷத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சேன். இந்த பெருச்சாலிங்க தொல்லை இருந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு கம்முன்னு அடிச்சிரு. கரெக்ட். நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. முக்கியமா அந்த செட்டி தலைன்னு கிடைக்கவே கூடாது. நீ செத்து தொலை. அரடி 1 2 3. அம்மா இங்க எங்க விஷத்தை குடிக்கலாம்? நீங்க நல்லா இருக்கு. உங்களை காதலிச்சு கூட்டத்துக்காக இந்த விஷத்தை நானே குடிக்கிறேன். அது நான் சீக்கிரம் முடியும். 1 2 3. போட்டா போட்டா. என்னடா எல்லாத்துக்கும் 4 பேரை கூப்பிடுவியே, இதுக்கு 4 பேரை கூப்பிடவா? உன்னால அதான் தான் முடியும். எப்ப இந்த தாரத்தப்பட்ட எல்லாம் வாங்க. சமாதேவி, என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்க என்ன காதலிங்கன்னு கட்டாயப்படுற காதல் இல்லை. பிடிக்கிறனாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்றதா உண்மையான காதல். நீங்க அந்த தேங்காய் பொரிச்சியை கட்டிக்கிட்டு நல்லா இருக்கு. ஐயோ, அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே. நீங்க இவ்வளவு நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ மட்டும் இல்லம்மா, உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான். காதல்னு வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வர்றவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது. கல்யாணம் வரும்போது 5 பவுன் 10 பவுனுக்கு தன்னை எவனாவது கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலமெல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலையே படாத, அவனுக்கு ஒண்ணு ஆகாது. ஏன்னா அந்த பாட்டில் இருந்த விஷம் இல்ல, கொக்கோ கோலா. அதான் இடிச்சதா? கொக்கோ கோலாவா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேன் சார். குடிச்சிருப்ப. உங்க 2 பேர்ல இந்த பொண்ணை யாரு உண்மையிலேயே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சையை வச்சேன். சார் நீங்க சாலமன், நான் சாமானியன். இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு, நீ தோத்து போயிட்ட. ஏம்மா, உனக்காக தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி, அவனை கல்யாணம் பண்ணிக்கமா. அப்ப எங்கது உங்கதியா? நீ காதல தோத்து போயிட்ட. தேவதாஸ் படம் பார்த்திருப்பீல? புரிஞ்சு போச்சு. ஒரு பைஜாமா, ஒரு ஜிப்பா, இந்த கையில பாட்டில், இந்த கையில சிகரெட், தொண்டையில இருமல், அவ்வளவுதானே? அதுக்கு முன்னாடி ஐயரை கூட்டிட்டு வா, உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். தற்கொலை பண்ணிக்க போறியா? என் கைய குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ, வாங்க மிஸ்டர் விஜய், உட்காருங்க. உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக நேத்தே உங்ககிட்ட மிஸ்டர் ரகு அனுப்புறாருன்னு திடீர்னு அவர் திருச்சிக்கு போயிட்டார். பரவாயில்ல சார், நேத்து வரைக்கும் இங்க இருந்து பேட்டி கொடுக்கலாங்கிற எண்ணத்துலதான் இருந்தேன். இப்ப அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைதான், இருந்தாலும் பிசினஸ் லைக்கா நான் உங்களை பேட்டி எடுக்க விரும்பல. நீங்க வெறும் பாடகரா மட்டும் இல்லாம தமிழ் இனம் மொழின்னு வரும்போதெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவு குரல் கொடுக்குறீங்க. அந்த தமிழ் உணர்வை பாராட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த தமிழ் மண்ணில் பிறந்தனா இந்த உதவி கூட செய்யலனா அப்புறம் எப்படி சார் நான் தமிழ்னு சொல்லிக்க முடியும்? வெரி குட். ஓகே சார், நான் எதுக்கு வந்தேனா? ஹலோ தம்பி, காலையில இருந்து வீட்டுல வசந்தாவை காணோம்ப்பா. அவ எங்கேயுமே என்கிட்ட சொல்லாம போக மாட்டாப்பா. என்னமா சொல்றீங்க? காலையில இருந்து வசந்தாவை காணோம்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ரகு வேற ஊர்ல இல்ல. ரகு இல்லைன்னா நம்ம நாங்க இல்லையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சார் என்ன விஷயம்? நம்ம ரகுவோட வைஃப காலையில இருந்து காணலையா? எங்க போயிருப்பாங்க? அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, எல்லாம் நம்ம மந்திரியோட வேலையா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். லைட்டை தான் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்றதுல ஒரு தத்துவமே அடங்கி இருக்கு. அந்த பக்கம் ஓடுறியா? வாசப்படி இந்த பக்கம்ல இருக்கு. ஐயா, ஏன் கத்துற? பூவாதா கையில தொடக்கூடாதா? வணக்கம் அமைச்சர் சார். பத்திரிக்கைக்காரனா? பேட்டி எடுக்க வந்தியா? ஓஹோ, தாய் குலத்தை காப்பாத்த வந்தியா? ஓமானத்தை காப்பாத்த வந்தப்பா. நீ பத்திரிக்கைக்காரனாச்சே, அதான் திமிர் உன்னை விட்டு போல. திமிரா? உனக்கா எனக்கா? எதுக்குடா வந்த? அந்த பொண்ணை உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டு போலான்னு வந்தேன். காப்பாத்தியா? ஏய், காப்பாத்துறனா இருந்தா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் போது காப்பாத்தி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு காப்பாத்தி இஷ்டத்துக்கு வந்தா என்கிட்ட இருந்து நீ காப்பாத்துறியா? என்னடா அப்படி முறைக்கிற? அன்பு காட்டுங்க, அன்பு காட்டுங்க, நீங்க தான்டா பத்திரிக்கையில எழுதுறீங்க. அடுத்தவன் பொண்டாட்டி மேல அன்பு காட்டினா தகராறு வரீங்க. வாடகண்ணா பாமா வசட்டா என்னத்த
விட வயசுல சின்னவன்பா. தம்பி அந்த பொண்ணை அனுப்பி வச்சுறேன். அனுப்பலன்னா மரியாதை அனுப்பி வைங்களேன். சார்னு சொல்லி அனுப்பணுமா? ஏய் அனுப்பி விடா. யாருப்பா இது புதுசா ஹீரோ மாதிரி வந்திருக்கான்? உன் மச்சான். மச்சானா? தங்கச்சி இல்லையா? ரொம்ப நன்றி சார். நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷனா பிறந்துட்டா அவனுக்கு சில கடமைகள் இருக்கு. அத மத்தவங்க மறந்துட்டாலும் நான் மறக்கிறேன். வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கு எல்லாம் தற்கொலை தான் பரிகாரம்னா உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க முடியாது. இனிமே நீங்க தற்கொலை செஞ்சுக்க மாட்டீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இத கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த உரிமை எனக்கு கொஞ்சமாவது இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் மேல சத்தியம் பண்ணுங்க. என்னங்க தயங்குறீங்க? நல்ல விஷயத்துக்கு தானே சத்தியம் கேட்கிறாரு, சொல்லுங்க. நான் இனிமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேங்க. ரொம்ப நன்றி. தன்னை பத்தி கவலைப்படாம தான் குழந்தை நல்லா இருந்தா போதும்னு நினைப்பான ஒரு தகப்பன், தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தான் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைப்பான ஒரு கணவன். இதெல்லாம் மனித உணர்வு. நானும் அப்படித்தாங்க. எப்பவுமே நான் என்னை பத்தி கவலைப்படுறதில்ல. மத்தவங்க மகிழ்ச்சியா இருந்தா போதும்னு நினைப்பேன். வெரி குட். இதே மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டா உலகத்துல கவலையே இருக்காது சார். வாங்க உள்ள போலாம். சரி சார், நான் அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ரகு வந்தா நான் கேட்டதா சொல்லுங்க. வரேன். நான் தற்கொலை செய்ய போன விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்? செஞ்சது தப்புன்றதுனால அதை யார்ட்டையும் சொல்ல வேணான்றீங்க இல்லையா? எப்படியோ நீங்க செய்ய துணிஞ்சது எவ்வளவு மடத்தனமான காரியம் ஃபீல் பண்ணிட்டா சார். ஆமா, எதுக்காக இந்த முடிவுக்கு போனீங்க? அதான் எனக்கே தெரியல. எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. தாயே வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல. அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு? பேயா? நான் தாயா. உனக்கு பேயே பரவாயில்ல. நீ யாரு? நான் தான் வீட்டுக்காரன். நீ யார் சாமியாரா? பின்ன உன் மாமியாரா? ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திக்கிட்டு இருக்குது. எந்த அனுபவம்? பாண்டியராஜனின் ஆண் பாவம். அடே கொப்பர தலையா, அந்த ஆண் பாவத்தியா சொன்ன? அடேய், நீ ஒரு பொண்ணை காதலிச்சு கட்டிக்கிட்டியா? ஆமா சாமி. அந்த பொண்ணை வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா? ஆமா சாமி. அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தான் இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது. சாமி, இதனால ஏதாவது கெடுதல் வருமா? இனிமே ஒண்ணும் வராது. அதான் ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ,
இன்னைக்கு மட்டும் நீங்க 2 பேரும் ஒன்னா படுத்தீங்க, நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல பணமா கிடப்ப. சுவாமி நீ விதவே ஆயிடுவே. சாமி யோசிச்சு பாரு, உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது. சாமி இதுக்கு நீங்க தான் வழி சுந்தரி கோண கும்புற கொய்யா ஓம் நமச்சிவாயா ஜட்டி தலையா வழி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்து சாந்தியை விளக்குறேன். அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து. Come in. ஹலோ சார், உள்ள வரலாமா? வாங்க. நான் மட்டும் தனியா வரல. வசந்தா, நீங்க அவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வராம போயிட்டீங்களே, அதுக்காக தான் நாங்களே வந்துட்டோம். தேங்க்ஸ் சொல்றதுக்காக வரல. ஏன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சா தேங்க்ஸ் சொல்லணுமா? ப்ளீஸ், அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உட்காருங்க. நான் ஒரு பாசிட்டிவ் கிளவுட்ஸ் மாதிரி. மேகம் இடி இடிச்சு மழையை கொடுக்குமா? அதனால நன்மை அடைஞ்ச விவசாயி அறுவடையெல்லாம் முடிச்சிட்டு தனக்கு வாழ்வு கொடுத்த மேகத்துக்கு நன்றி சொல்லணுமேன்னு அண்ணாந்து வானத்தை பாப்பானா? அந்த மேகம் என்னைக்கும் எப்பவும் கரைஞ்சு மறைஞ்சு போயிருக்குமா? இந்த உதாரணத்தை அற்புதமான ஒரு கலைஞர் சொல்லியிருக்கார். அதை எனக்கு சொன்னதா நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரிதான் அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த மேகத்துக்கு உண்டான பக்குவம் எனக்கு இன்னும் வரல. நீங்க வந்து நன்றி சொல்றதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து போயிருக்கணும். நெவர். அந்த நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது. தேங்க்யூ. நான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தேன். அதனாலதான் உங்க ஒய்ஃபோட வந்திருக்கீங்களா? கரெக்ட். நான் எதையாவது மறந்துட்டா அவங்க ஞாபகப்படுத்துவாங்கல்ல, அதுக்காகத்தான். ஆமா, பாட்டு பாடுறது உங்களுக்கு தொழிலா இல்ல ஹாபியா? ரெண்டுமே இல்ல. என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஜீவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். யார் அது? அது என்னுடைய ஜீவன். அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சு. ஆனா இப்ப நான் பேச்சுலர். ஏன் சார், அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? இல்ல, இறந்து போயிட்டாங்க. ஐம் சாரி. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு கதை இருக்கு. தேங்க்யூ. ஓகே சார். வா வசந்தா. ஏன்பா, வண்டி வருமா? வண்டி வருமா? வண்டி தானா வராது, நான் ஓட்டினா தான் வரும். உட்காரலாமா? எங்க போகணும்? ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டுக்கா? உங்களை ஏர்லயே கூட்டிட்டு போறேன், உட்காருங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ, உட்காருங்க. தண்ணிக்கே சார். என்ன சார் நியாயம்? அக்கிரமமா இருக்கு. ஓடுற காருக்கு பெட்ரோல் போடுறீங்க, ஓட்டுறேன்னா பெட்ரோல் போட்டு கூடாதா? டோன்ட் மிஸ்டேக் மீ, உட்காருங்க. வசந்தா, தம்பி. அக்கா, எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க என் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி குரலை கேட்டதும் நோ ப்ராப்ளம். எப்ப வசந்தாவை காப்பாத்துனீங்களோ அப்பவே எங்க குடும்பத்துல ஒருத்தராயிட்டீங்க. உண்மையாவே இவங்களை உங்க அக்காவா நினைச்சுக்கோங்க. என்ன பாச்சு உனக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உடனே எனக்கு போன் வந்துச்சு. நான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனேன். டாக்டர் அங்கேயே தங்கணும்னு சொன்னாரு. நாமெல்லாம் இருக்கும்போது இவரையே அனாத மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அதனாலதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன வசந்தா, கரெக்ட் தானே? ப்ளீஸ் உட்காருங்க. வசந்தா, காஃபி கொண்ட.
சாரி, ஆக்சிடென்ட் ஆனப்ப நீங்க குடிச்சிருந்ததா டாக்டர் சொன்னாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க குடிக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லையா? எஸ், தற்கொலை செஞ்சுக்க எனக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் விஜய், என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் இருக்கிறது வேஸ்ட். வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கெல்லாம் தற்கொலைதான் பரிகாரம்னா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏன், நானே சொல்லியிருக்கேன். ஆனா உபதேசம் ஊருக்குத்தான், உனக்கு இல்லடி தங்கங்கிற பழமொழியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, நான் புறப்படுறேன். எங்க புறப்பட்டீங்க? நான் இப்பவே ஊருக்கு போகணும். நோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏன் உத்தரவு இல்லாம நீங்க போக முடியாது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கும் வசந்தாவுக்கும் கல்யாண நாள். நீங்க இருந்து வாழ்த்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓம் இஸ்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா, ஓம் நமச்சிவாய சக்தி தலையா குட்டி கலையா. சுவாமி, குழந்தாய், அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம விரட்டி எடுத்துருங்க சுவாமி. விரட்டிடுறேன். சாமி. என்னப்பா? பஸ் நைட்டுக்கு நேரமாச்சு சாமி. எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு. சாமி, இந்த பஸ் நைட் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா 10 மாசத்துல 10 மாசத்துல எனக்கு ஒரு மகன் பீரப்பா. அவன் என்னை போலவே இருப்பான். சாமி, அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த இஸ்தலகடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா. நேரமாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன். என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா, இங்க இருக்குது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை கிண் பஜக். இத நான் பால்ல கலக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. கிண்ணம் பஜக். ஓம் கிண் பஜகா சகல மயக்கமோ மயக்கா. ஓம் உரஸ்டா என்ன என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான்? பொறுக்குறான். பொறுக்கி பரம்பரை. அட சந்தேகமே இல்ல, நம்மளுதாங்க. ஏங்க அவரு பால்ல போட்டது மூலிகா இருக்குமா? இல்லவே இல்ல. பால் செம்பள ஊத்து. இன்பஜாக்கா வா, கண்ப சாட்டிடுறேன். சீக்கிரம். என்ன சாமி, தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரா. உன்னையில என் பக்தவத்த வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சா அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? சாமி, ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்துருச்சு சாமி. சாமி சாமி ஒழிந்தான். சொலகடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ராமதேவி ஏண்டா இஸ்தலக்கடி லால சுந்தரி கோல கொப்பரி கொய்யாவா? ஓம் நம சிவாயாவா? சட்டி தலையா விட்டீங்களே.